கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்ப துன்பங்களின் போது அல்லாஹுவோடு உங்களுடைய நெருக்கத்தையும் பிரார்த்தனைகளையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது நம்மை நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறது. அதிலும் குறிப்பாக அவனுடைய திருநாமங்களை சொல்லி கேட்கிற போது அது ஒரு தனி பவர். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு என்கிறான். அந்த அழகிய திருநாமங்களை குறித்து எம்பெருமான் சொன்னார்கள், இந்த வார்த்தைகளை இந்த பெயர்களை ஒருவர் உச்சரித்தால் பின்பு அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கிறான், இதற்கு பகரம் சொர்க்கமே கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பெயரை உச்சரிப்பது கூட பாக்கியம். சஹாபி பெருமக்கள் எல்லாம் எங்காவது போய் அவர்களுக்கு ஒரு நெருடலும் நெருக்கடிகளும் ஏற்பட்டால் உடனே பிரார்த்தனை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த படை போன இடத்துல தண்ணி இல்லை, போன இடத்துல தண்ணீர் இல்லை, அவர்கள் குளிக்க முடியவில்லை, ஒது செய்ய முடியல. உடனே அந்த படை தளபதி கேட்ட துஆவை வரலாறு சொல்லும். அல்லாஹும்ம யா ஹலீம் யா அலீம் யா அலி யா அதீம், அல்லாஹ்வின் திருநாமத்தை சொன்னார். அல்லாஹ்வுடைய திருநாமம் யா அலீம் யா ஹலீம், ரப்புடைய பெயர்கள் 4 பெயர்களை உச்சரிக்கிறார். உச்சரித்து இந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்கிறார். கேட்ட பின்னால் என்ன பாக்கியம், அங்கே அவ்வளவு பெரிய பாலைவனம், குடிக்க தண்ணீர் இல்லை, அவர்களின் தேவைகள் ஒன்றும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. கொஞ்சம் அப்படி துஆ கேட்டு திரும்பி பார்த்தால் கீழே ஒரு அழகான நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆச்சரியம் இல்லையா? அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். நீரோடை எங்கே இருந்து வந்தது? அதில் தேவைகளை பூர்த்தி செய்தாங்க, நாட்டங்களை நிறைவேற்றினாங்க, தேவைக்கான தண்ணீரை எடுத்தாங்க. ஒரு சஹாபி அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறார். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு எல்லாரும் போன பின்னால நான் மீண்டும் ஒரு முறை திரும்பி வந்தேன். ஏற்கனவே அந்த இடத்தில் நீரோடை இருந்துதான் நமக்கு தெரியாமல் போய்விட்டதோ என்று ஒரு யோசனையும் பட்டது. 4 பேர் அப்படி சொல்லிடக்கூடாது. நான் திரும்பி வந்தேன். அதே இடத்திற்கு வந்தபோது அங்கே அந்த நீரோடை இல்லை. துஆவால் கிடைத்தது. அல்லாஹ்வின் வார்த்தைகளை, அவன் அழகிய திருநாமங்களை உச்சரிக்கிற போது அல்லாஹ் நசீபாக்கினான்.